இதய தெய்வம் தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் அவர்களின் ஆசியுடன் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் ஆசியுடனும் வருங்கால முதல்வர் நாளைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் ஆசியுடனும் என்னை ஈரோடு கிழக்கு தொகுதி வேட்பாளர் அறிவித்துள்ளார்கள். அதனால் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து கிழக்கு தொகுதியில் வீடு வீடாக போய் வாக்கு கேட்டு எல்லாத்தையும் அரவணைச்சு செயல்படணும் அண்ணன் எனக்கு சொல்லியிருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பு வந்து கூட்டணி கட்சியோட கலந்துக்கிட்டு உறுதியாக ஈரோடு கிழக்கு தொகுதி இரட்டை லட்சணத்தில் ஜெயிச்சு அண்ணன் நாளைய முதல்வர் எடப்பாடியார் போய் ஆசி வாங்கி முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் அமர்றது உறுதி. தலைமையிலிருந்து வந்தால் சொல்ல முடியும். முதல்ல சந்திக்கிறீங்க இந்த கிழக்கு தொகுதியில் எப்படி பார்க்குறீங்க? எந்த மாதிரியான பிரச்சாரத்தை முன் வச்சு மக்கள்கிட்ட மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ரெட்டலைக்கு ஓட்டு போகிறவங்க தெளிவாக இருக்காங்க. அதனால் அதில் எந்த கவலையும் இல்லை. நாம் ரெட்டலையை வீடு விட கொண்டு போய் ஒழுங்காக ஓட்டு கேட்டால் போது ஈஸியாக ஜெயிச்சோம். அது எந்த வித பிரச்சனை இல்லை. ஏன்னா அண்ணன் எடப்பாடியுடைய 5 ஆண்டு 4 ஆண்டு காலத்து சேவையை எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அப்படின்னு ஊர் பூரா எல்லாம் தமிழ்நாடே சொல்லுது. அதனால் எடப்பாடியோடைய ஆசையுடன் கண்டிப்பாக நான் எம்எல்ஏ ஆகி கண்டிப்பாக வருவேன். வச்சுருக்கோம் கண்டிப்பாக இருக்குது. அதாவது பொதுச்செயலாளருடைய கலந்துட்டு அவர் சொல்லுவார், அதுக்கப்புறம் சொல்லுவேன். இப்போ நாங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா கருணாநிதியுடைய மகன் மு.க. ஸ்டாலின் இருக்கா பார்த்தீங்களா, நல்ல அருமையான பேர் வச்சுருக்காரு. பொம்மை இருப்பணம் பேசுகிறார். அவருடைய இந்த 5 வருஷ சேவையில் நாட்டை குட்டிச்சோறு ஆகிட்டாங்க. நான் சொல்லல, மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னு. அந்த ஒரு ஆதரவு போது எங்களுக்கு. அதனால் ஈஸியாக நாங்கள் ஜெயிச்சு முதல்வராக அண்ணன் எடப்பாடியார் அமர்வார் என்று உறுதியுடன் சொல்கிறேன். உங்களுக்கு எதிராக வந்து இப்போ காங்கிரஸ் வந்து இந்த தொகுதியை வந்து கேட்டுக்காங்க. போட்டியில் திமுக காங்கிரஸ் நிற்குது, அதை எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? எங்களுக்கு திமுக எல்லாம் ஒன்று தான், காங்கிரஸ்லாம் ஒன்று பற்றிலாம் கவலை இல்லை. நாங்கள் வந்து சந்திக்க தயாராகிட்டோம். எங்களை பற்றி அதை பற்றி கவலைப்படலாங்க. குறிப்பாக உங்களுக்கு கூலி தொழிலாளிகள் ஆதரவு வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிரச்சனைகள்லாம் அதிகமாக இருக்குது. இன்னும் இந்த வணிக வளாகம்லாம் திறக்காமல் அப்படியே மூடப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்தால் நீங்கள் அடுத்தடுத்து ஸ்டெப் எடுக்க உறுதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். உறுதியாக நடவடிக்கை எடுப்பேன். அது அதாவது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த காய்கறி மார்க்கெட்டுக்காரங்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் ஜெய்வேன். கூலி தொழிலாளிகள் கடந்த இடைத்தேர்தல் வந்து அதிமுக புறக்கணிச்சு. இப்போ கிழக்கு தொகுதியில் நிற்கிறீங்க. எந்த அளவுக்கு வந்து வாக்காளர் ஏற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அதிமுகவை? ஏன்னா தேர்தலில் வந்து போன தடவை புறக்கணிச்சோம்னா பூரா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஆட்டுப்பட்டியில் அடைக்கிறோமா அடைச்சி வைக்கிறாங்க. அது என்ன இப்போ ஆட்டுப்பட்டியில் அடைச்சி வச்சு காசு கொடுக்குறாங்க. அது என்ன பெரிய வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி செய்ய தயாராக இல்லை. நாங்கள் மக்களை சந்தித்து மக்களோட வீடாக போய் ஓட்டு கேட்டு தான் நாங்கள் போனோம்னு நினைக்கிற முடியும். நாங்கள் அடைச்சி வைக்கிற வேலையே எங்கிட்ட கிடையாது. அடைச்சி வச்சோம்னா எடப்பாடி எங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவார். வேலையே எங்கிட்ட கிடையாது. என்ன நன்றி, வணக்கம். நன்றி.